ஆனா இங்க வேற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு கண் கலங்குது இல்ல. இந்த பாச பிணைப்பை பார்க்கும்போது எல்லா குடும்பத்திலயும் இந்த மாமியார் மருமக பிரச்சனை வந்து ஓயாத பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சா, ஆனா ரியல் லைஃப்ல இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்தா அவங்க அல்வா ஊட்டட்டுமா உப்பா ஊட்டட்டுமா அப்படிங்கிறாங்க, ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. மாமியார் மாதிரி இல்ல, அம்மா மாதிரி ட்ரீட் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசத்தோடையும் அன்போடையும் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யாரை மீட் பண்ண போறோம்? முக்கியமா ஒருத்தரை நம்ம வந்து பார்க்க போறோம். இவருடைய போட்டோவை வீட்டோட நடுவுல மாட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் மறந்துடுவாங்களா? அட நீங்க வேற, அந்த அளவுக்கு வந்து ஒரு பவ்யமானவர். அவரை பார்க்கும் போதே வந்து இல்ல ச்சே எப்படிப்பட்ட மனுஷன்யா, இந்த மனுஷன் மாதிரிலாம் யாராலையுமே இருக்க முடியாதுயா அப்படின்னு நமக்கே தோணுனா. ஏன்னா நீ சொல்றத நான் நம்புறேன். ஏன்னா மகேஸ்வரியே இவ்வளவு பவ்யமா இருக்கும்போது மத்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் யாருன்னு நான் பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் அவரோட போட்டோவை காட்டுறேன், அதுக்கப்புறம் அவரை காட்டுறேன். வாங்க போலாம். என்ன மனுஷன், சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் அடி வாங்குறதுக்குமே பிறந்த ஃபேஸ் இதுதான். நினைக்கும் போதே வந்து வருத்தமா இருக்கா. பாருங்க எப்படி சிரிச்ச முகமா வந்து இல்ல, அந்த கையெல்லாம் கட்டி பவ்யமா. சரவண மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தர் இருக்கணும்ன்ற இருந்தே ஆகணும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? திரையில தான் பாத்துருக்கோம், திடீர்னு தரையில வந்து நிக்கிறீங்களே. ஆமா, இந்த சரவணனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நான் தான். நீங்க தானா? ஆமா. என்ன கெட்டப் வேற மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து ரியல், இது ரீல். ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் மாறு வேஷம் மாதிரி இருக்கு. பார்க்கும்போது என்ன ஒரு தேஜஸ், அடி வாங்குறதுக்கே ஆந்தி வேலை வர்ற மாதிரியான ஒரு அழகான முகமா இருக்கு. உண்மையில என் பொண்டாட்டிக்கு இவர் தான் பிடிச்சிருக்கு. எது சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு. அதுதான் நானும் சொன்னேன். பாத்தீங்களா, நான் கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய சரவணன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சவர் பாண்டிக்கமல். இன்னைக்கு நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். என்னது? இவ்வளவு நாட்களா அம்மா பேச்சை கேட்டுட்டே இருந்த நீங்க இன்னைக்கு ஷூட்டிங்ல நடக்க போற சீன்ல எதுவுமே கேட்க மாட்டீங்களாமே, ஒரு நாள் ஃபுல்லா அம்மா பேச்சே கேட்க மாட்டீங்களாமே, அந்த மாதிரி காட்சிகள் எடுக்க போறாங்களாமே. அம்மா சத்தியமா கிடையாது. நான் வந்து அம்மா பேச்ச ஒரு கோட்டை சொல்லுவாங்கல்ல, கோடு போட்டா தாண்ட மாட்டேன். அந்த மாதிரி அம்மா பேச்சையும் கேட்பேன், பொண்டாட்டி பேச்சையும் கேட்பேன். ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு மாதிரி சரவணனுக்கு. பட் ஆனா இன்னைக்கு இந்த சேலஞ்ச்ல என்ன நடக்க போகுதுன்றத இங்க சொல்லி கொளுத்தி விட்டு போயிருக்காங்களே. அப்படியா? அது வாய்ப்பே கிடையாது. எக்காரத்துக்கு கூட ஒரு இன்ச்சு கூட அம்மா மேல பாசம் கம்மியாவது, பொண்டாட்டி மேலேயும் பாசம் கம்மியாது. அந்த மாதிரி டிராவல் பண்றதுதான் சரவணன். அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா வாழ்க்கையில இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் ஆண்கள் ஃபேஸ் பண்றது என்ன தெரியுமா? அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க மேனேஜரை சமாளிக்கிறதோ, இல்ல அவங்க எம்டி கிட்ட பேசுறதோ, இல்ல மாசம் மாசம் காசு வாங்குறதோ இல்லையோ, பொண்டாட்டியும் அம்மாவையும் அட் டைம்ல வந்து அவங்கள சந்தோஷப்படுத்த. ஆனா கல்யாணம் பண்ண ஒரு வருஷத்துலயே புரிஞ்சுக்கிட்டானா பெரிய விஷயம் தான். நீங்க இன்னைக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்கன்னு அவன் எதிர்பார்க்கறான். ஷோ முடிஞ்ச உடனே நீங்க தாங்க. ஆனா இல்ல இப்பவே கேட்டு கேட்டுக்கிறேன். என்ன டிப்ஸ் கேக்குறது? இன்ஸ்டாகிராம்ல இவன் வீடியோ பார்த்தா நானே வீட்டுல வந்து ஓகே அஸ்வந்த் வீடியோ போட்டுருக்கேன், இதே மாதிரி என் வைஃப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நானும் ஓகே அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நானே ஏமாத்திட்டு இருக்கேன். எனக்கு ரோல் மாடல் இவன் தான். லேட் மேரேஜ் ஆனா என் ரோல் மாடல் இவன் தான் கல்யாண விஷயத்துல. நான் என்ன கேக்குறேன், எனக்கு வயசு 42 நினைச்சுக்கோ. அந்த லேட் மேரேஜ்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ரெண்டு சைடுலயும் இப்படி அடி விழுது. ஆனா நீங்க ஸ்ட்ரைட்டா தான் போய்கிட்டு இருக்கீங்க சீரியல்ல. பட் எல்லாருக்கும் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ இந்த குழந்தை இன்னும் எவ்வளவுதான் நீங்க போட்டு படுத்துவீங்க, அவரும் சமாளிக்கிறாரு போறாரு வராருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, சமாளிக்கிறதுக்கு எல்லா வீட்டு ஆண்களும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டிப்ஸ் கொடுங்க, இது பண்ணுங்க, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு. ஒரே டிப்ஸ் ஒன்னு ஒரே டிப். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் எது கேட்டாலும் இதுதான் இதான் டிப்ஸ். அதான். ஆமா. அவ்வளவுதான். அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா லைட்டா அப்பவே சொல்லியிருக்கிறார். சரி, நீங்க சரவணனா வந்து கலக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டரை. வந்து பெண்கள் வந்து பயங்கரமா வந்து ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அழகான பெண் என்ன சொல்றாங்க? வீட்டுல வந்து என் பேரு சிவசாமி, என் பாப்பா வந்து பூங்கொடி, என் ஒய்ஃப் பேரு ரஞ்சிதமா. அதாவது சிவசாமி மாதிரி நான் டார்ச்சர் பண்றேன்னா, என் பாப்பா பூங்கொடியா டார்ச்சர் பண்ணா 7 மணிக்கு எந்திரி அப்பா டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா, யூஸப்படுத்தி அம்மா இவர் ஏமா வச்சிருக்க, டிவோர்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றேன்னு என் பாப்பா மட்டும் இல்ல என் ஒய்ஃபும் சொல்றாங்க. அதனால வீட்டுல வந்து நான் சரவணன் கிடையாது, சிவசாமி. ஆமா, ரைட். இல்ல அந்த டார்ச்சருக்கு பின்னாடி என்ன அக்கறையா, இல்ல கொஞ்சம் எல்லாமே டயத்துக்கு எல்லாமே நடக்கணும்ன்றதா? அதாவது நம்ம வந்து இப்ப எவனுக்குமே அட்வைஸ் சொல்லக்கூடாது, இப்படி இருக்குன்னு சொல்லவே கூடாது போல தெரியுது. சொன்னாலே நம்ம டார்ச்சரா தான் பாக்குறாங்க.
ஆமா ஆமா கரெக்ட். கொஞ்சம் ஏதாவது அட்வைஸ் பண்ற மாதிரினா பூமர்ன்றுவாங்க. இல்ல அவங்கள மாதிரியே ஜாலியா இருந்தா கிரிஞ்சே பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நம்ம என்னதான் பண்றது? என்னன்னா அதுக்கு மேல ஒரு லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ. ஆமா ஆமா ஆமா. சரி, எதுவுமே பண்ண வேணாம். இப்ப இந்த கதாபாத்திரத்தை பத்தி நம்ம பேசுவோம். மக்களிடையில எப்படி போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் வர காலகட்டத்துல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா சொல்ல போனா நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு சீரியல் என் குடும்பத்தோட உட்காந்து பாக்குறேன்னா இந்த பூங்குடி சீரியல் தான். மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா டெய்லியும் என் வீட்டுல என் பொண்டாட்டில அள வைக்க முடியாது, அவ தான் என்ன அளவப்பா. ஆனா இந்த சீரியல் மூலமா தான் அவ அழுகுறா. ஆமா, அப்படியே ரிலேட் ஆகுறா. ஆக்சுவலா அவங்க வீட்டு 3 பொண்ணுங்க. இந்த சீரியல் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க அப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்றாரு, அவங்க அம்மா எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க, ஒரு பொண்ணுங்க இந்த சொசைட்டில எப்படி வாழணும் அப்படிங்கறத பூங்குடி மூலமா சொல்றாங்க. இந்த கேரக்டர் பத்தி என் ஒய்ஃப் ரொம்ப ரிலேட்டடா ஆகும். அடிக்கடி பார்த்து கண் கலங்குறதா இருக்கட்டும், டயலாக்ஸ் தான் வேற லெவல். உண்மையிலே பூங்குடி வந்து குறிப்பா சொல்ல போனா சன் டிவில ஓட சீரியல்லையே பூங்குடி சீரியல் வந்து மறக்காம பெண்கள் எல்லாம் பாருங்க. நிச்சயமா அது ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து சொல்லும் போது எங்களுக்கும் தெரியுது. ஸோ லாஸ்டா இன்னைக்கு சீன்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லிட்டீங்கன்னா அதையும் ஒரு அப்டேட்டா நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். அண்ணன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் வந்து ரிஹர்சல் மானிட்டர்லாம் இப்போ பார்த்துன்னு இருக்காரு. அதை நீங்க நேரடியா பாக்குறீங்க. ஆனா இந்த நடிப்பு தான் ரொம்ப கஷ்டமானது, வீட்லயும் சரி செட்லயும் சரி நினைக்கிறேன். நான் பண்ண சீரியல்லே பார்த்து ரொம்ப ஈஸியான சீரியல் இதுதான். ஏன்னா என் மூஞ்சிக்கு தக்கன கேரக்டர் இதுதான். அம்மாஞ்சி மாதிரியே இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா சொல்லு பூங்கடி அப்படின்னு. ரைட்டு. ஸோ நீங்க அப்படியே உங்களோட ரிஹர்சலை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க அடுத்த சீன்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஓகே, சூப்பர், டன். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்ஸ். சூப்பர்ல, ரொம்ப சாந்தமான மனுஷனா இருக்காரு. பார்க்கும்போது அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. இல்ல நான் ஒரு தடவை தான் ஓகே சொன்னேன், நீ எத்தனை தடவை ஓகே சொல்லிட்டு? இல்ல அவரோட பேசினே இருந்தோம்ல, அதனால அது அப்படியே பழகிடுச்சு எனக்கு. ஆனா இதுதான் உனக்கு கிடைச்ச ஒரு சிறந்த டிப். இன்னைக்கு உன் கல்யாண வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு டிப்பா இது அவருக்கு தலையாடி இருக்கிறதுங்கிறது. ஆனா ரொம்ப நேரம் இப்படி பண்ணி அந்த கழுத்து வலிக்குது. கழுத்து போயிடும் உனக்கு, வேண்டாம். எஸ், ஸோ சரவணனையும் மீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு முக்கியமான நபரை வந்து நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை மீட் பண்ண போறோம். யாரு அப்படின்னா நம்மளுடைய சதாசிவம் அவர்கள் தான். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார் இன்னும் கூட அந்த பயங்கரமான ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கே சார். டெய்லி இன்னும் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ? ஆரோக்கியத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ முந்தி தான் ஸ்ட்ரென்த்துக்கு, இப்போ ஆரோக்கியத்துக்கு தான் பண்ணி. ஆனா அஸ்வத் சொல்லுங்க, சரி அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் என்னைக்கு எப்படியே இருக்கீங்களே சார், ரொம்ப சந்தோஷம். இறைவன் தாய் தந்தனுடைய ஆசீர்வாதம். சூப்பர் சார். ஸோ நிறைய படங்கள்ல உங்களை பார்த்து நாங்கள் வந்து பயங்கரமா வந்து ரசிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சன் குடும்பத்திலேயே வந்து நீங்க ஒரு அங்கமா இருக்கும்போது பூங்கொடியில இந்த கேரக்டர் ப்ளே பண்றதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இல்லை, வெளியிலே போகையில் இப்போ முதல்லேருந்தே எல்லோரும் சொல்லுவாங்க, அதே இந்த சன் டிவி ரீச் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் என் பொண்ணு ஸ்காட்லாந்து இருக்காப்புல, அங்கே போயிருந்தேன். அப்போ பஸ்ஸில் ஏறுறேன் நான் எதையுமே மறந்துடும், வெளியே பொய்யெல்லாம் பேசணும். ஏறையில் அழகு சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் பேரை சொல்லி ஜெந்திரப்பூ அது இது எல்லாம் சொல்லார். ரஜினி சார் படம் எல்லாம் சொன்னார். அப்படின்னு அவரே சொல்லிட்டார், என் மூஞ்சியை பார்த்து சொல்லிட்டாரு. நான் அப்படியே முழிக்கிறேன். இன்னும் லண்டனில் நம்ம சார் நானும் நம்ம சைடு தான் இங்கே வந்து இதாகிடுச்சு, உங்களை நிறைய படங்கள் இங்கே எல்லாமே வந்துடுது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷம். இந்த ரீச்சுக்கு காரணம் உங்கள் சேனல் தான்.